இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது கூட மழை பெஞ்சு நிறைய சாரீஸ் இந்த ஷர்ட்லாம் 1000 மலிவு விலையில தான் போட்டு விற்பனை செய்து கொண்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உடுப்புகள் எல்லாம் ஓரளவு மற்றபடி மலிவாக தான் விற்பனை செய்ய 100 ரூபா 350 ரூபாய்க்கு இருக்குது. 750 ரூபா 800 வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா கணக்கு. டிஷர்ட் வந்து 650 700 போய் பாருங்கள், போயிட்டு ட்ரை நீங்கள் 5 பேருக்கு எடுக்கும். சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் சுகீர்தன். இன்றைய தினம் வந்து நாங்கள் எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி டவுனுக்கு தான் போக போகிறோம். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு வந்து தீபாவளி. அதை முன்னிட்டு வந்து கிளிநொச்சி டவுனில் வந்து நிறைய உடுப்புகள் வந்து கொண்டு போட்டு விற்கிறாங்க. வீதியோரங்களில் உடுப்பு மட்டும் இல்லை, நிறைய பொருட்கள் கொண்டு போட்டு விற்று கொண்டிருக்கிறாங்க. நல்ல மலிவான விலையிலையும் வந்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறதாக எங்களுக்கு வந்து வாங்கி கொண்டு வந்த ஆக்கள் சொன்னாங்க. அதைத்தான் இன்றைய போய் பார்க்க போகிறோம். என்னென்ன விலையில் என்னென்ன உடுப்புகள் இருக்குது, என்னென்ன பொருட்கள் அங்கே கொண்டு போட்டு விற்கிறாங்க, மக்களுடைய வருகை வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற விவரம்லாம் பார்க்க போகிறோம். காணொலியை முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னுக்கு மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் எங்கள்கிட்ட பேஜ் இருக்குது, அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். டிக்டாக் இருக்குது, பம்பலாவூர் சுற்றுவம் வந்து அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சரி, ஓகே. இப்போ வாங்க நாங்கள் வந்து காணொலிக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி ஏனையின் வீதியால் பயணித்து கொண்டிருக்கோம். எங்கே நோக்கி போய் கொண்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கனகபுரம், அதாவது கனகபுரம் டிப்போ வீதியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். அங்கே தான் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய புடவை கடைகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, அங்கே தான் வந்து மக்களும் வந்து கூடுதலாக வந்து உடுப்பு எடுக்க வர இடம் வந்து பொதுவாக வந்து அந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா தெரியும். கனகபுரம் வீதியில் தான் நிறைய உடுப்பு கடைகள் இருக்குது. நேனையின் வீதியில் இருக்கிறத விட அங்கே தான் கூடுதலான இது இருக்குது. இப்போ நாங்கள் நேனையின் வீதியின் ஊடாகத்தான் போய் கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஆங்காங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கடைகள் இருக்குது. மக்கள் வந்து தங்களுக்கு உரிய பொருட்களை வந்து வாங்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. இடையில் வந்து நிறைய மழையும் வந்துட்டு பெரிய மழையும் தூறல் மழைகளாக மாறி மழையும் வந்து இடையில் பெய்து கொண்டிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டைமில் எல்லாம் கொஞ்சம் மழை வந்துட்டு பார்க்க உங்களுக்கு தெரியும், ஒரு சாதுவான தூத்தலோட மழை பெஞ்சு கொண்டிருக்குது. நினைக்கிற மாதிரி இல்லை, நிறைய மக்கள் வந்து தொடர்ச்சியாக வருகை தந்து உடைகள் வந்து வாங்கி கொண்டு இருந்ததை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லை, நல்ல மலிவான விலையில் வந்து ஷர்ட்டுகள், மற்றது வேறு ஜீன்ஸுகள், டிஷர்ட் எல்லாம் வந்து நல்ல மலிவான விலையில் எடுக்கக்கூடிய மாதிரி தான் இருந்தது. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை வந்து லீவு நாள் என்றபடியினால மக்கள் தொகை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. இதை விட வந்து நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் அதிகமாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து அந்த கனகபுரம், அந்த டிப்போ வீதின்னு சொல்லி வேணும் கனகபுரம், அந்த வீதிக்கு வந்து நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். அந்த வீதியில் போய் கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ஒரு ட்ரெயின் ரோட் க்ரோஸ் ஒன்று வரும், ட்ரெயின் ரோட் பாதை ஒன்று. அதை கடந்த உடனே தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சைட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உடுப்பு கடைகள்லாம். நிறைய பேர் இந்த நேரத்தில் உங்களுடைய தாயகங்களை வந்து மிஸ் பண்ணுவீங்கன்னு நல்லா தெரியும். இந்த நேரங்களில் வந்து சொந்த நாடுகளில் இருந்தால் சந்தோஷமாக உறவுகளோட சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லி உங்களுடைய மனம் வந்து ஏங்கும்ன்றது எங்களுக்கு தெரியும். ஆகவே இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை பார்த்து கொண்டு நீங்கள் சந்தோஷப்படலாம்ன்றதுக்காக தான் இந்த காணொலி பதிவேற்றம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புடவை கடைகள்லாம் கனகபுரம் வீதியில் வலது மற்றும் இடது கை 2 பக்கங்களுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உடுப்பு கடைகள், மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாட்டா கடைகள் இருக்குது, மற்றது ஃபேன்சி கடைகள் இருக்குது. இப்படி எக்கச்சக்கமான கடைகள் இந்த சைட்டில் இருக்குது. மரக்கரை கடை, பல கடைகள் எல்லாம் வந்துட்டு இப்போ இந்த கனகபுரம் வீதி தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒரு டவுன் ஏரியாவாக காணப்படுகிறது. இந்த கனகபுரம் வீதி தான். பார்த்திங்கன்னா தெரியும், வீதியெல்லாம் அழகிய முறையில் போட்டுட்டாங்க. சில இடங்களில் வந்து வீதி வந்து இப்போ தான் போட்டு கொண்டிருக்கிறாங்க. கனகபுர வீதியில் லக்ஷ்மி புடவையகம், மற்றது யசோ, இங்கே மொபைல் ஷாப்புகள் எல்லாம் இருக்குது, தையல் கடை எல்லாம் இருக்குது. இப்போ கொஞ்சம் வெளிச்சிட்டு மழை பெஞ்சு கொஞ்சம் வெளிச்சிருக்குது. நல்ல ஒரு டைம் தான் நாங்களும் வந்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நாங்கள் வந்து உள்ளுக்குள்ளே போய் இதனுடைய விலைகள் என்ன மாதிரி போய் கொண்டிருக்குன்றதை பார்க்கலாம். புடவை கடை ஒரு கடையில் போய் என்னென்ன மாதிரி விலையில் போய் கொண்டிருக்குது அப்படின்ற விவரங்களை பார்க்கலாம்.
மழை பெஞ்சதால் கொஞ்சம் மக்களை காணையில் எல்லாம் ஓடிட்டாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து பாருங்கள் நிறைய சாரீஸ் இருக்குது. அதாவது வந்து ஒரு கலரில் இருக்குது. 1000 ரூபா தான், வெறும் 1000 1500 இந்த சாரி எல்லாம் இருக்குது. அதேமாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோட்டி இருக்குது, கவுன்கள் சட்டைகள் எல்லாம் இருக்குது. வெறும் 1000 ரூபாய்க்கு தான் விற்று கொண்டுருக்காங்க. ஷர்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷர்ட்டெல்லாம் 1300 1200 தான் விற்று கொண்டுருக்காங்க. ஒவ்வொரு கலர்ஸில் இருக்குது. அவ்வளோ நார்மலாக நம்ம ஒரு வருஷம் பாவச்சு தூக்கி வீசினாலும் பரவாயில்லை. அந்த விலைக்கு 1200 1300 தான் போட்டு விற்று கொண்டுருக்காங்க. மலிவு விலையில் தான் போட்டு விற்பனை செய்து கொண்டிருக்கிறாங்க. சரமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 சரம் எடுத்தால் 900 ரூபா 800 ரூபா. நல்ல சரம் வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரூபா 1300 ஒரு நல்ல குவாலிட்டியான சரங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. 1000 ரூபாய்க்கும் சரம் இருக்குது. ஒவ்வொரு விலைகளில் இப்போ நினைக்கிற மாதிரி இல்லை, எல்லா இடங்கள்லையும் இல்லை மலிவாக வந்து உடுப்புகள விலை வந்துட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷர்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா தான். சின்ன ஆக்களுக்குரிய ஷர்ட்டு 1000 ரூபாயும், ஒரு பெரிய ஆக்களுக்குரிய ஷர்ட்டு 1500 ரூபாயும். ஃபுல் கை ஷர்ட்டில் வந்து 1500 ரூபாய்க்கும் வந்து விற்பனை செய்து கொண்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஸில் இருக்குது. இதில் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கருப்பும் வெள்ளையும் கலந்துருக்குது இந்த சைடில். அதே மாதிரி மற்ற சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் இருக்குது, வெள்ளை கலரில் இருக்குது, லைட் நீலம் அப்படி இருக்குது. இப்படி கலர்ஸ்களில் இருக்குது. அரைக்கை ஷர்ட்டும் இருக்குது, ஃபுல் கை ஷர்ட்டும் இருக்குது. பார்த்தீங்கன்னா 1500 ரூபா பெரிய ஆக்களுக்கு, சின்ன ஆக்களுக்கு 1000 ரூபா. நீங்கள் 2 ஷர்ட் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு குறைச்சி கொடுக்குறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஆஃபர் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு என்ன விலையில் போகுது ஐயா? என்ன விலையில்? 1000 1500 இந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஷர்ட் தாங்க இருக்குது. நல்ல மலிவான விலைகளில் இந்த பகுதியில் வந்து ஷர்ட்ஸ் இருக்குது. ரெண்டு ஷர்ட் 3000 ரெண்டு ஷர்ட்டு 1500 சின்ன ஷர்ட் வந்து 1000 ரூபாயாம், பெரிய ஷர்ட் வந்து 1500. பரவாயில்ல, நல்ல மாடல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கூடுதலான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றே வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க உடுப்புகள் வந்து. இங்காலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாரீஸ்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கிறாங்க. கூடுதலாக வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து சாரி தான் விற்பனை செய்து கொண்டிருக்கிறாங்க. சட்டை, சின்ன சட்டைகள், பெரிய ஆக்களுக்குரிய சட்டைகள், சோட்டி, இந்த மாதிரி. இப்போ இதில் நீங்கள் பார்க்குற இந்த சாரி எல்லாம் வந்து 1000 1500ன்னு சொல்லி ஒவ்வொரு விலையில் 2 சாரி எடுத்தீங்கன்னு சொன்னால் அது ஆஃபரில் வந்து கொடுக்குறாங்க. இங்கே இருக்கிற இந்த சாரங்கள் எல்லாம் நல்ல விலையில் தான் இருக்குது. 1000 1200 ஷர்ட் வந்து இங்கேயும் வந்து 1300 தான். எல்லா விலையிலையும் நார்மலாக 1300 1200 தான் எல்லா கடைகள்லையும் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. சின்ன வித்தியாசங்களே தவிர மற்றபடி மலிவாக தான் விற்பனை செய்து கொண்டிருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா ஒரு கஷ்டப்பட்ட ஆக்களும் வந்து தீபாவளி கொண்டாடக்கூடிய மாதிரியான 600 650 ரூபாய்க்கெல்லாம் வந்து டிஷர்ட்டுகள் ஷர்ட்டுகள் 500 ரூபாய்க்கு, 450 ரூபா 400 ரூபாய்க்கெல்லாம் ஷோர்ட்ஸுகள் இருக்குது. நாங்கள்லாம் வந்த காலங்களில் உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி எப்போ வரும்ன்ற உடுப்புகளுக்காக அந்த டைமெல்லாம் எங்களுக்கு உடுப்பு கிடைக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா நாங்கள் பழைய உடுப்புகளை தான் போட்டு கொண்டிருக்கோம். ஆனால் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உடுப்புகள் எல்லாம் ஓரளவுக்கு ஓகே, நல்ல மலிவாக தான் இருக்குது. ஒவ்வொரு கடையும் வந்து போட்டி விற்பனை செய்து கொண்டிருக்கிறதால முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு வந்து மலிவாக வந்து தந்து கொண்டிருக்காங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு நல்லதான். லக்ஷ்மி புடவைகம் இந்தியாவில் இருக்குது. அப்படி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் ஷர்ட் சாரீஸ் எல்லாம் விற்று கொண்டு இருக்கிறாங்க. பாருங்கள், மாடல் கவுனுகள் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடைக்குள்ளே வந்து இருக்குது. அது வந்து கொஞ்சம் விலை கூடியாக இருக்குது. 4000 ரூபா 4500 5000 ரூபா 6500 சொன்னால் மாடல் கவுனுகள் இருக்குது. அது மாதிரி பஞ்சாபி செட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 6500 7000 ரூபாய்க்கு தான் அதை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் குவாலிட்டி கூடின மாதிரி இருக்கும். இந்த ஷர்ட்டெல்லாம் வந்து 1200 ரூபா தான். இந்த ஷர்ட்டெல்லாம் ஓகே தான். ஒவ்வொரு கலர்ஸில் இருக்குது. அரைக்கை ஃபுல் கை எப்படி எல்லாமே இருக்குது. கனகபுரம் வீதியை பாருங்கள், இந்தளவுக்கு இப்போ சன நெருக்கத்தோடு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏனையின் வீதியை விட இந்த கனகபுரம் வீதி தாங்க இப்போ வந்து டவுன் ஏரியாவாக மாறிக்கொண்டிருக்குது. நிறைய சனம் வந்து இங்கே தான் வந்து குவிந்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ இங்கே ஃபேன்சி ஐட்டங்கள் இருக்குது. மற்றது இங்கே கியூடெக்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. 100 ரூபா 150 ரூபா 200 ரூபா. வளையலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபா 350 ரூபாய்க்கு இருக்குது வளையல். உங்களுக்கு இந்த சாரி காப்புக்கு போடுற அந்த வளையல் அதெல்லாம் வந்து அந்த விலைக்கு இருக்குது.
இந்த விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா 250-300 உங்களுக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். யூடெக்ஸ் எல்லாம் இதெல்லாம் 100 150 200 அப்படி ஒவ்வொரு விலையில் இருக்குது. அங்கே கிளிப்புகள் இருக்குது, மற்றது பூல்கள் இருக்குது, இந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்குது. இங்கே வந்து சின்ன சின்ன ஆக்களுக்கு பெரிய ஆக்களுக்குரிய சப்பாத்துகள் இருக்குது, பார்க்க உங்களுக்கு தெரியும். அப்படியே நாங்கள் கொஞ்சம் அங்காள பக்கம் நகர்வோம், வேறு வேறு இடங்களில் என்னென்ன போட்டு விற்கிறாங்கன்றதை நாங்கள் பார்க்கலாம். பரந்தாமன் புடவையகம் அந்த சைடுக்கு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ பரந்தாமன் புடவையகம் அந்த சைடில் வெளியில் போட்டு விற்பனை செய்து கொண்டிருக்கிறாங்க. அது மாதிரி அண்ணா டெக்ஸ்டைல் இருக்குது, வித்யா புடவையகம் இருக்குது, அரபாஸ் இருக்குது. இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிரபல்யமான புடவை கடையெல்லாம் இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சோட்டி இருக்குது, அதாவது சோட்டி சட்டை நீங்கள் வீட்டுக்கு போடக்கூடிய சட்டை வந்து வெறும் 1000 ரூபா 750 ரூபாய்க்கெல்லாம் போட்டு விற்பனை செய்து கொண்டிருக்காங்க. பார்க்க உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு விலையில இருக்கு பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. என்னடா நீங்கள் 2-3 எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 50 ரூபா 100 ரூபா வந்து குறைச்சி தான் கொடுப்பாங்க. 750 ரூபா 800 ரூபா 1000 ரூபா 1200 ரூபா இப்படி தான் போய் கொடுத்துருக்கு. வீட்டுக்கு நீங்கள் போடலாம். ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ பாவிச்சுட்டு நீங்கள் நல்லக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் நல்லா பாவிக்கக்கூடிய துணி, மேக்ஸிமம் 1 வருஷத்துக்கு கூடவே நல்லா பாவிக்கக்கூடிய துணிகள்லாம் பார்க்க தெரியுது ஓரளவுக்கு. அப்படியே அந்த பக்கம் போகலாம். இந்தியாவில் வந்து சைக்கிள் எல்லாம் போட்டு விற்கிறாங்க. சைக்கிள், இந்த வேனுகள், கார், மற்றது மோட்டர் சைக்கிள் இதெல்லாம் வந்து விற்கிறாங்க. இந்தியாவில் சின்ன ஆக்களுக்குரிய தான் எல்லாமே. அப்படியே அங்காலெல்லாம் போகலாம், பாதையை கடந்து அங்கால போயிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அந்த டோலில் எல்லாம் போட்டு விற்கிறாங்க. இதெல்லாம் வந்து இந்த பஞ்சாபியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா 12,000 ரூபா 8,000 ரூபா அந்த விலையில் தான் இருக்குது. இது கொஞ்சம் விலை கூட. ஆக குறைந்த விலையிலேருந்து ஆக கூடிய விலை வரைக்கும் நீங்கள் வந்து இங்கே கொள்வனவு செய்யக்கூடிய மாதிரி தான் இருக்குது. இங்கேயும் வந்து ஷர்ட்ஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து 650-700 ரூபா இந்த ஷர்ட்டெல்லாம். மழை பெஞ்சு பாருங்கள், தண்ணி நிற்கிது. இப்போ தான் கொஞ்சம் மழை ஓஞ்சிருக்குது. நாங்கள் வந்த நேரம் மழை பெஞ்சுது நல்லாவே. நாளைக்கு தீபாவளிக்கு என்ன மாதிரி இருக்க போகுன்னு தெரியல. எல்லாருக்குமே வந்து இனிமையான தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சந்தோஷமாக உங்களுடைய குடும்பங்களோட சந்தோஷமாக கொண்டாடுங்க. நிறைய பேர் வந்து வெளிநாட்டில் குடும்பங்களை பிரிஞ்சும் இருப்பீங்க. ஆகவே வந்து நீங்களும் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரி விசேஷ நாட்களில் வந்து ஊருக்கு வந்து குடும்பங்களோட சந்தோஷமாக இருந்துட்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. வேறு என்ன உங்களுக்கு நாங்கள் சொல்கிறது. அங்கால தொங்கல பார்த்தீங்கன்னா அரபாஸ் புடவை இருக்குது. ஓகே, அப்படியே அவ்வளோந்தாங்க. நாங்கள் ஓரளவுக்கு சுற்றி பார்த்துட்டோம். இவ்வளோதான் அதுக்குள்ளே இருக்க விசேஷம் வந்து சொன்னால். சின்னாக்குரிய ஷோட்ஸ் இந்த இடங்கள்ல இருக்குது. 400 450 ரூபாய்க்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. 500 ரூபா. டிஷர்ட் வந்து 650 700 ரூபா 100 ரூபா இதுக்குள்ளே எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நீங்கள் போகலாம், இப்போ போனாலும் எடுக்கலாம். 9 10 11 மணி எடுக்கலாம். 12 மணி வரைக்கும் திறந்துருப்பாங்க. நைட்டுக்கு போனாலும் நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. டைம் போக விலையும் வந்து குறைவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை போய் பாருங்கள், போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஒரு குடும்பத்தில் ஒரு 5 பேர் இருக்காங்கன்னு சொன்னால் ஒரு 5000 காசு கொண்டு போனீங்கன்னா நார்மலாக பார்த்து நீங்கள் ஒரு 5 பேருக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு 5000 6000 கொண்டு போனீங்கன்னா அவங்க 5 பிள்ளைகள் 5 பிள்ளைகளுக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. பரவாயில்ல. ஒரு ஆளுக்கு 1000 அப்படி எடுத்தாலும் 5000 கொண்டு போனால் நீங்கள் 5 பேருக்கு எடுக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. சந்தோஷமாக ஓரளவு நீங்கள் வந்து தீபாவளியை வந்து கொண்டாடக்கூடிய மாதிரி இருக்குது. பட்டாசுகளும் போட்டு விற்று கொண்டு இருக்காங்க நிறைய பேர். அதையும் வந்து நீங்கள் வாங்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஏன்னா இவ்வளோ தான் உறவுகளே. மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.